ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரௌனி ஓடிஜியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 125 கிராம் எடுத்துக்கணும். இது ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் அன்சால்டட் பட்டர் 84 கிராம் எடுத்துக்கணும். இதுவும் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரை டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணணும். சாக்லேட் சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். அப்போ தான் ஈவனாக மெல்ட் ஆகி வரும். இல்லாட்டி சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட்டர் ஃபஸ்ட்டே மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆகிறதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். வீட் ஃப்ளோர் 135 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 15 கிராம் எடுத்திருக்கேன். வீட் ஃப்ளோரோட கொக்கோ பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. மைதா, ஒயிட் சுகர், முட்டையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வீட் ஃப்ளோர், நாட்டு சக்கரை, கர்ட் வச்சு தான் இது பண்ண போகிறோம். இதுக்கு பேக்கிங் பவுடர் 2 கிராம் அண்ட் பேக்கிங் சோடா 1 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அங்கங்கே எதுவுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்பேட்சுலா வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லாட்டி ஒரு சீவ் இருந்துச்சுன்னா அது சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சுருக்க பட்டர் அண்ட் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா ரெண்டுமே கட்டி இல்லாமல் மெல்ட் ஆகி அந்த சாக்லேட் அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸோட. ஜஸ்ட் ரெண்டுமே மெல்ட் ஆகி கட்டி இல்லாமல் கிடைச்சாலே போதும். இந்த மாதிரி ஷைனிங்காக நமக்கு கிடைச்சாலே போதும். ரொம்ப நேரமும் நம்ம பாயில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பாயில் பண்ணோம்னா அந்த சாக்லேட்டோட கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி ஆகி ரொம்ப ஹார்டாக மாறிடும். இப்போ நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம் மெஷர் பண்ணியிருக்கேன் தனியாக ஒரு பவுலில். இதை நல்லா மிக்சியில் பல்ஸ் மோட் வச்சு பவுடர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சர்க்கரையை வெட் இன்க்ரீடியன்ஸான பட்டர் அண்டு சாக்லேட் மெல்ட்டிங்கோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ட்ரே எதுவும் இல்லாமல் ஆன் பண்ணிவிட்டு ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் 6 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின் இருந்துச்சுன்னா அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட டின் எதுவும் இல்லை. நான் ஒரு சில்வர் பிளேட்டு ஸ்ட்ராங்கான பிளேட்டில் தான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சேன். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டின்லாம் தேடிட்டுருக்கேன். ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன். அது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த கேக் டின் அலுமினியமில் யூஸ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட்டோட பொடி பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பேச்சுலா வச்சு. அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு விஸ்கர் எடுத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1 மினிட் நல்லா கலந்து விடுங்க. சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி ஓடிஜியில் ட்ரை பண்ணுறதுனால டாப்பிங்ஸ்லாம் நட்ஸ் அப்புறம் சாக்லேட் சிரப்லாம் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பட் என் ரிசல்ட் சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு மூடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 மூடி இந்த வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். நான் ஃபைனலாக ரெடி பண்ண பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தயிர், நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச தயிரை 125 கிராம் எடுத்துக்கிறேன். இது வின்டர் சீசனுங்கிறதுனால வீட்டில் தயிர் செய்யலை. ஸோ கடையில் தான் வாங்குச்சு. A2 மில்கில் செஞ்ச நாட்டு மாட்டு தயிர் தான் இது. 125 கிராம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு. ஸ்பேச்சுலா இல்லாமல் விஸ்கர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த கட்டி இல்லாமல். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணணும் ஒன்று சேர. இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு 6 இன்ச்சஸ் டின்னில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த பிளேட்டில் தான் வச்சுருந்தேன். சில்வர் பிளேட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேட் தான். கொஞ்சம் குழியாக இருந்துச்சு. ஸோ 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் பேக் மோட் வச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.